ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து சண்டே மார்னிங் எடுத்தது. சண்டே என்னோடய பர்த்டே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சாட்டர்டே, பட் நாங்கள் சண்டே தான் வெளியே போனோம். ஸோ அதை தான் ஒரு விலாகாக எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அது செஞ்சு சாப்பிட்டு லஞ்சுக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங் க்ளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சிடலாம். ஸோ லஞ்சுக்கு வெளியே போகணுன்னா கொஞ்சம் குயிக்காக கிளம்பணும். அதனால் வந்து அந்த வேலையும் சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணிடலாம். ஆக்சுவலி வெளியே போனால் ஸ்கின் கேர் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக டைமே இருக்காதுங்க, அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி வெளியே போகிறனால சின்னதாக ஏதாவது ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்தானி மெட்டி தான் எடுத்திருந்தேன். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் டர்மரிக் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். நல்லாவே ஃபேஸுக்கு வந்து நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தோசையும் சிக்கன் கறியும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சைடில் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் முல்தானி மெட்டும் கர்டு கலந்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஃபேஸில் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆனாலுமே நம்ம ஸ்கின் வந்து இதாகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போட்டாலே போதும் மேக்ஸிமம். அதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆக்சுவலி முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து 100% யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இதுவும் இருக்காது. ஏன்னா ஆயிலும் இது கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் எந்த ட்ரைனஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து இது பெஸ்ட்டு. ட்ரை ஸ்கின்னுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னுங்கிறனால நான் இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்குவேன் நான் அப்பப்போ. அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் தான் இருக்கார். ஸோ அவர் ஃபேஸ்லேயும் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு அவருக்கும் போட்டு விட்டாச்சு. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ஸோ இந்த ட்ரெஸ் தான் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். லஞ்சுக்கு போகிறனால ஸோ நான் சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அன்லிமிட்டடில் வாங்கினது தான். ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு பேண்ட் அண்ட் டாப் செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து ரெடியாக போகிறேன். ஆக்சுவலி இயரிங் மட்டும் மாற்றிட்டேன். ஏன்னா அந்த இயரிங் போட்டு பார்த்தேன், பட் இது ஷார்ட் குர்த்திங்கிறனால அது செட் ஆகலை. ஸோ இயரிங்ஸ் மட்டும் வேறு போட்டுக்கலான்னு மாற்றிட்டேன். தென் நான் ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். பெருசாக அது வேறு இதெல்லாம் நான் ஸ்கின் கேர்லாம் அந்தளவுக்கு எந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ பான்ஸ் மாய்ஸ்சரைசர் போட்டு வந்து கலர் பாரோட ஃபவுண்டேஷனும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடரும் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் லைட்டாக மேலே போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ரிங் வந்து உண்மையாகவே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்பவே லுக்காக இருக்குது. எனக்கு இது போடும்போதெல்லாம் அப்படியே என் கையை நானே ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த ரிங்கு. செட் ஆஃப் 5 ஃபிங்கர்ஸ்க்கும் வர்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நான் லிங்க் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உண்மையாகவே நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ரிங் எல்லாமே. இந்த ப்ரேஸ்லெட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் மட்டும் ப்ரிப் பண்ணால் போதும். ஹேருக்கு வந்து எனக்கு ரொம்பவே வெட்டாக இருந்தனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ணுற கூட எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, குயிக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஹேர் வந்து சும்மா ப்ளோ ட்ரை மட்டும்தான் பண்ணுறேன்.
ஸோ நான் ரொம்ப அவசரமாக பண்ணனால ஹேர் ட்ரையும் கரெக்டாக ஆகலை. ஹேர் ஸ்டைலிங் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுவும் வரல. ஸோ என்னமோ வந்தது வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹேர் டை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனிமேல் வந்து நம்ம லஞ்சுக்கு போக வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், இந்த அவுட்ஃபிட் தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சும்மா ஒரு கேட்ச் கிளிப் வச்சு ஒரு பொன்டெயில் மாதிரி போட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கேருந்து கிளம்பி ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ குயிக்காக போயிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் போகிற ஹோட்டலும் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது புனேலங்கிறனால இங்கே மோஸ்ட்லி வந்து மராத்தி ஸ்டைல் தான் ஃபேமஸாக இருக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டைல் நம்ம எதிர்பார்த்தோன்னா நமக்கு வந்து எசக்கு பசங்க ஏதாவது கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம ரூட்டுக்கு போக வேண்டாம், அவங்க ரூட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறது வந்து இப்போ ஒரு ப்ராப்பர் மராத்தி ஃபுட் கிடைக்கிற ஒரு ஹோட்டல் தான் போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ் தாலி தான் ஸ்பெஷல் இந்த ஹோட்டலில். ஸோ நாங்கள் போய் என்னென்னா மட்டன் நான்வெஜ் தாலி தான் வாங்கினோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து சூப்பு, அப்புறம் மட்டன் வாங்கினா மட்டன் கிரேவி அந்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து சோல் கடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது ஆக்சுவலி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு தெரியல, இந்த ஊருக்கு வந்து தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பஸார் வந்துட்டோம். ஸோ வீக்கெண்டுங்கிறனால நம்ம எப்படி க்ராசரி ரீஸ்டாக் பண்ணணும், அதனால் அதுவும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார் பஸார் வந்திருந்தோம். ஸோ ஸ்டார் பஸாரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சவுத் இந்தியாவில் கிடைக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே கிடைக்கும், இல்லை லோக்கலில் கூட கிடைக்காது, பட் இங்கே கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் இங்கே வந்து தான் வாங்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு மீஷோ அன்பாக்சிங் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் பார்சல் வந்துடுச்சு, நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ எண்ணில் அதுவும் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கோட லிங்க்ஸும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு மீஷோ அன்பாக்சிங் வீடியோவும் எடுத்துட்டேன். அது வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நான் வாங்கின 2 ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது. ப்ரைஸும் கம்மி தான். நான் என்ன வாங்கியிருந்தேன்னா ஆயில் பாட்டில் அண்டு பில்லோ கவர் வாங்கியிருந்தேன். ஸோ 2ஓட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அதோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோலேயே. ஸோ அதோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் லிங்க்கை. ஸோ வந்து நான் வந்து சாட்டின் பில்லோ கவர் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனாலே நான் மீஷோவில் கம்மி ப்ரைஸில் காமிச்சு ஸோ ஆர்டர் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரன்ச்சீஸும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பட் எல்லாமே வந்து குட் குவாலிட்டியில் தான் இருக்குது. நான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ரொம்ப டேமேஜ் ஆனதெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு பயந்துட்டேன். பட் அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆயில் பாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேப் மட்டும் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் வரும். பட் அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போது. நல்லாயிருக்கு 2ஓட குவாலிட்டியுமே. ஓகே பாய். இன்றைக்கி டே அவ்வளோதான், இப்படி தான் போச்சு, சிம்பிளாக தான் போச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.